நண்பர்களே, இதுதான் எங்கள் ஊரின் தலைக்கட்டு மரம், பனை மரம். இது ஊரில் வாய்க்காலில் தண்ணி வராமல் இங்கு சில ஷூட்டிங் எடுத்திருக்கிறார்கள். படம் சத்யராஜ் மற்றும் வடிவேலு காமெடி. இந்த படமெல்லாம் வந்து இந்த உருளை அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய நாம் அந்த உருளைங்கிற இடத்துல போயிட்டு சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் வருவாங்க. இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நல்லா கறி வளர்த்து சாப்பிட்டு பாருங்கள். நண்பர்கள் பாருங்கள், தண்ணி வருது, தண்ணி போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். கறி விஞ்ஞானம் பாருங்கள். ஞாயிறு ஆகிய நாட்கள் அறிவுறுத்தலாம் நிறைய நடக்குது. அது பாட்டில் போட்டாங்கனாக்கா ரொம்ப சிறப்பு. மீனெல்லாம் பிடிக்க பாருங்க. தனியாக உள்ள தண்ணி அந்த இன்னும் வரப்போ வந்து மீன் வந்து அந்த நுழையாத வருது நுழையாத மீனெல்லாம் வந்துருக்கு. வயர்லம்ப சொல்லுங்க. வணக்கம் நண்பர்களே, இது சக்தி வாய்ந்த கருப்பராய். இதுதான் சக்தி வாய்ந்த கருப்பராய். வணக்கம் நண்பர்களே, இது இந்த கோயில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பாரியூர் குண்டத்துக்காளியம்மன் கோபியில் வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமான பாரியூர் குண்டத்துக்காளியம்மன் கோயில் மிக அருகாமையில் ஒரு இது வந்து வயல்வெளியான ஏரியாவில் வந்து இது மிகவும் சக்தி வாய்ந்த கருப்பராயன் கோயில், சூரியமேட்டு கருப்பராயன் கோயில். சரிங்களா நண்பர்களே, இது வந்துட்டு நாம் வந்து வழிபடும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விநாயகர் சன்னதியில் வந்துட்டுங்க உடன் வந்து மாயவர் இருக்காருங்க. மாயவர் பக்கத்திலே கருட பகவான். இவங்களுக்கு வந்து நம்ம வந்து 2 வருடத்துக்கு ஒரு முறை இது வந்து திருவிழாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வருவாங்க. வந்து கோயில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பொது விருந்து மாதிரி நடக்குதுங்க. இந்த பக்கம் எடுத்துங்க, அந்த பக்கம் அந்த வயல் காட்டுங்க நண்பரே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வயல் காட்டுங்க, இது வந்து நீரெல்லாம் போட்டு ஒரு நடவுக்காக நண்பர்களே. இது பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து விருந்து நடக்கக்கூடிய இடம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து உழவு ஓட்டி நடவுக்காக தயார் செய்யப்பட்ட இடம். இந்த நடவு ஃபீல்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து விருந்து போடுவாங்க. சொல்லுங்க, நெடுவில் 2 வருடத்துக்கு ஒரு முறை அப்போங்கிற பட்சத்தில் வந்து இங்கே தான் வந்து விருந்து போடுவாங்க நண்பர்களே. வணக்கம். நாம் விருந்து பார்த்த இடத்த நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நாம் வந்து ஆலயத்தை வந்து நம்ம வந்து சுற்றுப்பாதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் மிக்க ஒரு பகுதியாக தான் இருக்கும். பாருங்கள், அப்படியே பக்கத்தில் வாய்க்கால் பார்த்துட்டிங்கன்னா நண்பர்களே. வாங்க, அப்படியே முன்னாடியே வாங்க. ரெடி நண்பர்களே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிரிவல பாதையை பார்க்க போகிறோம். எங்களோட சுற்றுவட்ட பாதையை பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் வந்துட்டுங்க இந்த இடத்துல மணல் மிகுந்த பாதையாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா வாய்க்கால் இதை பார்த்துங்க, பழமை வாய்ந்த வில்வ மரம். இதில் வந்துட்டு நண்பர் கீழேருந்து போயிடுங்க, கீழேருந்து போங்க நண்பர், கீழேருந்து மேலே வரைக்கும் எடுங்க.
அந்த மேலே பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு 2 பாம்பு, அதாவது வந்து நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து உண்மையாலுமே இருக்குதுங்க நண்பர்களே. இப்போதைக்கு இல்லை, அதை வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஆலயம் சக்தி வாய்ந்த ஆலயமாக போச்சா, ஆனால் எப்போ வேணால் வரலாம் போகலாம். ஆனால் இதில் தான் குடி இருக்குது, யாருக்கும் தெரியாது, தெரிய மாதிரி இருக்காது. வாங்க அப்படியே போகலாம். நான் சொன்னங்காட்டி இங்கே பாருங்கள், நம்மளீங்கன்னா அந்த சிலை இருக்கும். இப்போ நீங்கள் சிலையை தான் பார்க்குறீங்க, உண்மையாலுமே இருக்குது நண்பர்களே. நாம் இருக்கும்போது நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவோம். ஆனால் திடீர்னு அது சிக்காது, சிக்கும்போது நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அடுத்தபடியாக வந்து நண்பர்களே, இது வந்து பொன்னளந்த அம்மன். பொன்னளந்த அம்மன் இந்த சாமி கும்பிட்டா நிறைய காசு பணம் நிறைய சாமி தங்க நண்பர்களே. நான் ஒரு தான் கும்பிட்டுக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சாம்புகான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பாட்டி சித்தர், இவர் தான் பாம்பாட்டி சித்தர். இவருக்கு வந்து நாம் என்ன பண்ணணும்னா பால் பூஜை அப்போ வந்து பாலும் மற்றும் சாராயம் இதெல்லாம் வச்சு இந்த சாமிக்கு வந்து வழிபடுவாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த பாம்பாட்டி சித்தர். இவருக்கு பூஜை ஆகும்போது வந்து பாருங்கள் நண்பர்களே, ஒரு சூப்பராக இருக்கும் வந்து பாருங்கள். அடுத்தது அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறார் அப்படின்ட்டியா நண்பர்களே. அங்கே என்ன சித்தர் இருக்கிறார் அதே மாதிரி தான் இவரும் பாம்பாட்டி சித்தர். ஏன்னா அங்கேயும் பூஜையாகும் இங்கேயும் பூஜையாகும். 2 சித்தர் 2 பூஜை ஆள்கள் இருக்கிறாங்க இந்த கோயிலில். மிகவும் சிறப்பான ஒரு இதுதான் முதலாக இருந்த ஒரு பாம்பாட்டி சித்தர். மீண்டும் புதிதாக வரவேற்றது அந்த பக்கம் இருக்கிற நம்ம காமிச்சோம்ல அந்த வீடியோவில் இருக்கிற அந்த சித்தர். இவர் வந்து தெரியும் நம்ம ஃபேவரட் தன்னாசி சித்தர். தன்னாசி சித்தர் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு இன்னொரு தன்னாசிக்கிறாரு. அவர் வரும்போது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், வாங்க அப்படியே நம்ம சுற்றலாம். இப்போ நான் வந்து ஒரு முழு பாதையில் வந்து நம்ம முக்கால்வாசி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து இது வந்து குதிரை வாகனம் நண்பர்களே. இந்த வாகனத்தில் வந்து கருப்புராயன் வந்து வேட்டைக்கு போகிறதா சொல்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் ஒருக்கா சாமி நண்பர்களே வணக்கம். இவர் தான் இந்த கோயிலுக்கே சக்தி வாய்ந்த ஒரு மினி, அதாவது வந்து ஒரு இந்த சுற்றுவட்ட பாதையில் இருக்கும் வயல்கள் அனைத்தும் வந்து காவலர் தெய்வமான முனியப்பன். சூரிமேட்டு ஐயன், இவர் தான் சூரிமேட்டு கருப்புராயன். இவர் காவல் தெய்வமாக இருந்து இந்த ஊரையும் இந்த வயல்வெளி மற்றும் மக்களையும் பாதுகாத்து வருகிறார். இவருக்கு வந்து இந்த இடத்துக்கு இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு தான் உங்களுக்கு பரன் பூஜை ஆகும். கிடாய் வெட்டுதல் மற்றும் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்துங்க எல்லாமே நடக்கும். காட்டுங்க நண்பர்கள். தான் நான் சொன்ன அந்த இடத்தில் காமிச்சுங்களா, அதே மாதிரி இவரும் ஒரு தன்னாசி சித்தர். இவர் ஒரு சித்தர். இவர் வந்து சமணங்கால் போட்டு தான் அமர்ந்திருப்பாருங்க. இந்த சன்னதியில் எல்லா சன்னதியும் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து சமணங்கால் போட்டு உட்காந்துருப்பார், இல்லைன்னா துண்டா வச்சு உட்காந்துருப்பார். அவருடைய இது சித்தர் அப்படிங்கிறது அவர் தாங்க. இவர் வந்து உத்தராட்சி குட்டையை அணைஞ்சிருப்பாருங்க. இவர் வந்து தன்னாசி சித்தருங்க. இவருக்கு வந்து சாயங்கால வேளையில் பூஜைங்க. ஒரு 4:30 மணி ஒரு வேளையில் ஒரு பூஜை ஆகுங்க. அந்த பூஜைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்து சக்தி வாய்ந்த ஒரு பூஜை. வந்து பாருங்கள் மக்களே. வணக்கம் மக்களே. இதுதான் நம்ம கோயிலுடைய மூலவர். இவர் வந்து நம்ம சூரிமேட்டு ஐயன். இவரும் இந்த மினியும் இல்லாமல் இந்த உலகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஊரே இல்லை அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. இந்த சாமி வந்து தாங்க, இந்த சாமிக்கு இந்த இடத்துல எல்லாம் கிடா வெட்டுவாங்க. நோம்பி வந்து 2 வருடத்துக்கு ஒரு வடக்கு நோம்பி வருதுங்க. அதான் பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட போங்க. இந்த மூலவர் சாமியை காட்டுங்க. பார்த்தீங்களா, பார்க்குறக்கே பயங்கரமாக கத்தி வச்சுட்டு இருக்கிறாருங்களா. இவர் தான் இந்த ஏரியாவே காப்பாற்றி வருகிறாருங்க.
உள்ளேயே பாருங்கள் நண்பர்களே, இந்த இடதுபுறமாக காட்டுங்க. அந்த புறம் பார்த்துட்டிங்கன்னா கன்னிமார் கருப்பராயன் எல்லாமே உள்ளே இருக்காங்க. 2 காவல் தெய்வம் போலீஸ் ஏட்டையாலாம் இருக்கிறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ஏட்டையா பக்கத்தால் கன்னிமார் கருப்பராயன்லாம் இருக்கிறாங்க. கன்னிமார் கருப்பராயருங்க. இந்த பக்கம் பாருங்கள் ஏட்டையார் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஏட்டையா இருக்கிறாருங்க. இதெல்லாம் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வங்க. பாரியூர் அம்மன் குண்டத்துக்காளியம்மன் சன்னதிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போவாங்க. 1.5 கிலோமீட்டர் உருளையிலிருந்து வந்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க. பாரியூர்லேருந்து உருளை வந்தீங்கன்னா நம்ம கோயில். பாரியூர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் மொத்தமாகவே. உருளைக்கு 1 கிலோமீட்டர், அது வந்து 500 மீட்டர் நம்ம சூரியமேட்டை ஐயன் கோயிலுங்க. ரெடி நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவை பற்றி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் பட்டன் கொடுங்க. எங்களையும் எங்கள் நண்பர்களையும் கொஞ்சம் வாழ்த்தி கொஞ்சம் கட் பண்ணுங்க. நண்பர்களே வணக்கம். இப்போ இந்த வீடியோ பற்றி நாம் இந்த இதில் பார்த்தோம், இந்த ஒரு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இன்னும் வேறு சுற்றுலாத்தலமான நிறையா பகுதியெல்லாம் நம்ம நஞ்சவடபாளையத்தில் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் சந்தோஷம்.